புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் டயரியில் அரசியல்வாதிகளின் பெயர்கள் உள்ளதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு காய்ச்சல் வந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மாத்திரைகளை தயாரித்து நிறுவனத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தவளக்குப்பம் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நாராயணசாமி, தலைமறைவாக உள்ள போலி மருந்து தொழிற்சாலை அதிபரின் டயரியில் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் உள்ளதாக தெரிவித்தார். இதனை அறிந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு காய்ச்சல் வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். 150 பேரை விசாரிக்க போறாங்களாம். அந்த மருந்து கம்பெனி சம்பந்தமா காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு பேர் விசாரிச்சாலும் இந்த வழக்கை மூடி மறைக்க கூடாது. சிபிஐ விசாரணை வச்சாதான் நியாயம் கிடைக்கும். முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், சபாநாயகர் ராஜினாமா செய்யணும். அப்பொழுதுதான் பாரபட்சம் என்ற விசாரணை நடக்கும். ஆட்சி அவங்க கிட்ட இருக்குது, அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அவங்க ஏன் செய்யல? விசாரணைக்கு நான் தயார்னு சொல்றாங்க. ஏன் சபாநாயகர் போய் துணைநிலை ஆளுநர் கிட்ட விசாரணை வைத்து கேட்க வேண்டியதானே? முதலமைச்சர் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? சிறப்பு விசாரணை குழு வந்து பாண்டிச்சேரியோட நின்று போயிடும். பல மாநிலங்கள் கலந்து இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை பண்ணும்.